உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3:8, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு தேவன் சொல்றாங்க. உங்களுக்காக தேவன் கதவை திறந்துட்டாரு, யாராலையும் மூட முடியாது. யார் நினைச்சாலும் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. எந்த மனிதன் நினைச்சாலும் உங்களுக்குன்னு தேவன் திறந்து வச்சதை யாராலையும் மூட முடியாது. சரிங்களா? உங்களுக்குன்னு தேவன் நல்லது எடுத்து வச்சிருக்காருல்ல, அதை யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுக்குன்னு வேலை அமெரிக்கால தான் வச்சிருந்தாருன்னா பிரசிடென்ட் ட்ரம்பால கூட நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது, அந்த கதவை மூட முடியாது. தேவன் எந்த இடத்துல உங்களுக்கு கதவு திறந்திருக்காரோ அங்க யார் நினைச்சாலும் மூட முடியாது. இந்த பூமியின் ஓனரே தேவன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால பயப்படாதீங்க, மனிதர்களை பார்த்து பயப்படாதீங்க. எந்த ஒரு மனிதனாலும் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இழுத்து மூட முடியாதுங்க. அவ்வளவுதான். ஐயோ, இது எனக்கு நல்லதே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கங்க. அவங்கள கண்ணு பார்வையை பார்த்தாலே தெரியுது, பேசுற பேச்சை பார்த்தாலே தெரியுது. இவங்க எப்படி நல்லா வாழ்றாங்க அப்படின்னு பாக்குறாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கே இவங்க வீட்டுல, இவங்க எப்படி நல்லா வாழ்றாங்க, நாங்க சிரிச்சா கூட இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்றீங்களே. உங்களுக்குன்னு தேவன் கதவை திறந்து வச்சிருக்காரு, அதை யாரும் இழுத்து மூட முடியாது. நீங்க நல்லா தான் வாழ்வீங்க. சரிங்களா? எனக்கு உயிர் இருக்கான்னு பாக்குறாங்க, நான் உயிரோட இருக்கிறேனான்னு பாக்குறாங்க. டாக்டர்ஸ் கூட வந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இவங்க தான் எவ்ரிடே வந்து பார்த்துட்டு போறாங்க நான் உயிரோட இருக்கிறேனா. உங்களுக்காக தேவன் திறந்து வச்சிருக்காரு, யாரும் இழுத்து மூட முடியாது. எத்தனை பேர் நீங்க நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து தேவன் வந்து ஒத்துக்க மாட்டார். தேவன் என்ன செய்வார்னா, உங்களை நல்லாதான் வாழ வைப்பார். திறந்துட்டார், எல்லா கதவையும் திறந்துட்டார். அவ்வளவுதான். யார் நினைச்சாலும் இழுத்து மூட முடியாது உங்க ஆசீர்வாத கதவுகளை. சரிங்களாங்க? அதனால பயப்படாதீங்க. ஓகேங்களா? நம்ம தானியல் இருக்காங்களா, அவங்களுக்கு பாபிலோன்ல பெரிய கதவு ஒண்ணு திறந்து வச்சாருங்க. சூப்பரான கதவு. அவன் திறந்து வச்சிட்டாரு, ஆனா அது நிறைய பேருக்கு பிடிக்கல. அவனோட வேலை செய்யறவங்களுக்கு பிடிக்கல. உடனே என்ன பண்ணாங்க, சரி இவ்வளவு பெரிய கதவு இழுத்து மூடிடலாம். 122 பேர் சேர்ந்து திறந்தது ஒரே ஒருத்தர் தான். தேவன் ஒரே ஒருத்தரா கதவை திறந்துட்டாரு. அதை மூடுறதுக்காக 122 பேர் திட்டம் போட்டு மூட பார்த்தாங்க. நேரா என்ன பண்ணாங்க, தானியலை பிடிச்சி கொண்டு போய் சிங்கக்கெபியில போட்டு கல்லு வச்சு மூடிட்டாங்க. கல்லை உருட்டி எடுத்துட்டு வந்து அந்த கெபிய, அந்த குகைய அடைச்சிட்டாங்க. அவ்வளவுதான். கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தானியலை, நம்ம தானியலுக்கு திறக்கப்பட்ட கதவை மூடிட்டோம். அப்பா, இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இவன் கண்ணு முன்னாடி இனிமே இருக்க மாட்டான், நிம்மதியா நம்ம வேலைக்கு போகலாம். அரண்மனையில இவங்கெல்லாம் வேலை பார்த்தாங்க. பா, அரண்மனையில நம்ம நிம்மதியா இருக்கலாம், இனிமேல இருந்து தானியல் இருக்க மாட்டான். கதவை இழுத்து மூடிட்டோம்ல, நம்மலாம் சூப்பர் சொல்லிட்டு இன்னைக்கு நிம்மதியா தூங்கலான்னு தூங்கி எழுந்து காலையில வராங்க வேலைக்கு. திரும்பவும் தானியல் அங்க இருக்கான் அரண்மனையில. தேவன் ஒரு கதவை திறந்துட்டாருன்னா அது யாராலையும் மூடவே முடியாதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதம் இப்பொழுது தேவன் கொடுத்திருக்காருன்னா அது வந்து புடுங்க மாட்டார் தேவன். எந்த மனிதனும் அதை வந்து தடுத்து நிறுத்த முடியாதுங்க. உங்களுக்கு தீமை கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? நீங்க இப்ப அனுபவிக்கிறீங்களே அது அப்படியே தான் இருக்கும். உங்களுக்குன்னு அனுபவிக்கிறதுக்காக தேவன் நன்மைகள் கொடுத்திருக்காருல, அது யாரும் புடுங்க முடியாது. தேவன் கொடுத்தது தான். சரிங்களாங்க? உங்க கதவு திறந்தே தான் இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. பா, உங்க பிள்ளைங்களுக்காக கதவை திறந்து வச்சிட்டீங்க. உங்க பிள்ளைங்க உள்ள போவாங்க, யாராலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை
உங்க பிள்ளைங்க அனுபவிக்கிற ஆசீர்வாதத்தை யாராலையும் புடுங்க முடியாது. நீங்க திறந்ததுதான்ப்பா. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், கேவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை இரத்த கொட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. நன்றி அப்பா. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி அந்த புக்ல பேர் இல்லைன்னா நீங்க அந்த மனிதனை பிடிச்சி நரகத்துல தள்ளிடுவீங்க. அங்கெல்லாம் நீங்க எங்களை தள்ளி விட்டீங்கன்னா நாங்க அங்க போக மாட்டோம். தீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்றதுப்பா? பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. அதற்குதான் ஆசைப்படுறோம். பரலோகத்துக்கு அனுப்புங்க. அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க. உங்க திரு ரத்தத்தை கொண்டு நல்லா பாவம் இல்லாம எங்களை கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. எந்த ஒரு நொடி நீங்க பூமிக்கு 2வது தடவை வருவீங்க, எப்போ வருவீங்கன்னு காத்துட்டு இருக்கோம். இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம். சுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம்ப்பா. அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும். அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்து விடக் கூடாதுப்பா. பசுத்தமா வச்சுக்கோங்க. பசுத்தமா வாழ்றது மனிதர்களால் மிக மிக கடினம். நீங்க தான் உதவி செய்யணும். 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. திரும்பவும் 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தையும் நாங்க பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.